வெல்கம் பேக் டு கல்விவளா யூடியூப் சேனல் கண்ணா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கான காலாண்டு பொதுத் தேர்வு 2025க்கான ஒரிஜினல் வினாத்தாள் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி கண்ணா, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதுங்கண்ணா. ஸோ அப்கமிங் 2025 குவார்டர்லி எக்ஸாம்பிள் நல்ல வந்து ஒரு மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் தென் கொஷின் பேப்பருக்கான வீடியோவும் நம்ம வந்து போட்டுருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்களும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான. ஸோ அதை வந்து நல்லா வந்து தரவாக வந்து படிச்சிருங்க, ஓகேங்களா. இந்த ஒரு கொஷின் பேப்பரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அண்ட் தென் இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பார்ட் 3ல் எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. ஸோ உலகம் எவற்றால் ஆனது. ஸோ டெக்ஸ்ட் அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சொன்னது தான். ஸோ 24th கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார். 25 கொஷின், யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. 26வது கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன. 27வது கொஷின், விலை கொடுத்து வாங்க இயலாதவை என்று சியட்டால் எதனை குறிப்பிடுகிறார். 28வது கொஷின், நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை. 29th கொஷின், ஸோ தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எவையேனும் 5 வினாக்களுக்கு விடைகளில் பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்புறம் வந்து தெரிநிலை வினைமுற்று இவற்றை காட்டும். வியங்குள் வினைமுற்று விகுதிகள் யாவை. இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டாக சொன்னது. அப்புறம் எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை. இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக சொன்னது தான் கண்ணா. ஸோ இந்த ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து நல்லா வந்து தரவாக வந்து படிச்சிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்ணா, கொஞ்சம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வீடியோ நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். பிடிஎஃபோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தரேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அதில் வந்து பிடிஎஃப் வந்து கிடச்சிடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. லவ் யூ டு ஆல். பை பை.